மாஸ்டர் காலை வணக்கம். துரியா அது பற்றி தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர். அது சக்ராவா இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர். பிகாஸ் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் போயிருந்த இடத்துல துரியா ஒரு இதில் டீச் பண்ணாங்க. அப்போ பட் அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால துரியாவில் பாஸ்ட்டில் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் மாற்றாததை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொன்னப்போ கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதில் இன்னும் அப்புறம் ஈடுபாடு வருது. அதுதான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் மாஸ்டர். சரவணன் வணக்கம். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தியான முகாம் கலந்து கொண்டதாகவும் அதில் துரியா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததாகவும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அவங்கக்கிட்ட அதை கேட்டுருங்க. கேட்டால் தான் அவங்க என்ன மாதிரி அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க, அது என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் அந்த கிளாஸ் போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் இனிமேல் எந்த கிளாஸ் போனாலும் அங்கே ஏதாவது டவுட் அங்கேயே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது விஷயம், அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ துரியானா என்னன்னு தெரியாமல் அது எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுடைய அந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா இந்த 2 சந்தேகம் இருக்குது. அதை கொஞ்சம் என்னென்னு கவனிச்சிக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் என்னோடய மாணவருங்கிறனால என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு துரியா பற்றி சொல்கிறேன். பொதுவாக துரியா அப்படின்னாக்க சகஸ்ரார சக்கரத்தை துரியான்னு சொல்லுவாங்க. சகஸ்ரார சக்கரத்தில் மையம் வச்சு தியானம் பண்ணுங்கள், துரியத்தில் நீங்கள் கவனத்தை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நம்மளோட மனோசரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை சம்மந்தப்பட்டது. நான் சைக்கிக் தெரப்பியில் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன். நம்ம சைக்கிக் தெரப்பி கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்மளுடைய உயிர் ஆற்றல் எந்த சக்கரங்களில் மையமாக வச்சு செயல்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மன உணர்வு நிலைகள் இருக்கும், அவனோட செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ரெமடி கிளாஸில் கூட நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் யூடியூப்பில் மாதிரி அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ நம்ம உயிர்நிலை உயிர் ஆற்றல் நம்ம தியானம் பண்ணும்போது எந்த சக்கரத்தை மையமாக வச்சு செயல்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு நிலைகளில் மாற்றங்கள் இருக்கும். அது 4 விதமான மாற்றங்கள் இருக்கும். கான்சியஸ், அன்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான உணர்வு நிலைகள் இருக்கும். அது அநாகத சக்கரத்தில் இருக்கா, அல்லது விஷயத்தில் இருக்கா, அல்லது ஆக்னியில் இருக்கா, அல்லது சகஸ்ராரில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய உயிர் ஆற்றல் சகஸ்ரார சக்கரத்தை மையமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த நிலைக்கு பேர் துரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் விரிவான கிளாஸஸ் எடுப்போம். நம்ம சைக்கிளுக்கு இப்போ தான் போயிட்டுருக்கு. சைக்கிளில் நிறைய கிளாஸஸ் எடுப்போம். அதில் நித்யானந்த தியானம் அப்படிங்கிற வகுப்பு இருக்குது, நித்திய தியானம் அப்படிங்கிற வகுப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு சொல்லித்தருவோம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் துரியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்டிக்கலும் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கிள் நான் சென்ட் பண்ணுறவங்களுக்கு அதை படித்து பாருங்கள், தெரியும் ஓரளவுக்கு. ஸோ துரியா அப்படிங்கிறது நம்ம தியான நிலையில் இருக்கும் பொழுது நம்ம உயிராற்றல் எந்த சக்கரங்களில் நிலை பெற்று செயல்படுதோ அதில் நம்ம சகஸ்ரார சக்கரத்தில் நிலை பெற்று செயல்பட்டுச்சுன்னா நம்ம பாடியில் காமா ரேஸ் கிரியேட் ஆகும். அந்த நிலையில் நம்ம பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த நிலைக்கு பேர் துரியா என்று சொல்லுவாங்க சித்தர்கள். ஓகே சார், நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ